முதலாவது பாயிண்ட் வந்து பேதுருவோட லைஃப்பில் டாக் வென் வி ஷுட் லிசன், அதாவது கவனிக்க வேண்டிய நேரத்தில் வந்து பேசுறது. அது மாதிரி நம்ம கூட பாருங்கள், நிறைய வேலையில் எந்தெந்த நேரத்தில் கவனிக்கணுமோ அந்த நேரத்தில் கவனிக்காமல் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது நம்ம அந்த அந்த கவனிக்கணுன்ற எண்ணமே நமக்கு இருக்காது, நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பேதுருவோட லைஃப்பில் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருந்தது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆர்கியூ வென் ஹீ ஷுட் ஒபே, அதாவது எந்த இடத்துல கீழ்ப்படியணுமோ அந்த இடத்துல கீழ்ப்படியாமல், அந்த இடத்துல வந்து தர்க்கம், ஒரு ஆர்கியூமெண்ட்டு. எப்போவுமே கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாமல் ஆர்கியூமெண்ட்டு, ஒரு தர்க்கத்திலேயே பேதுருவோட லைஃப்பில் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து ஸ்லீப் வென் ஹீ ஷுட் ப்ரே, அதாவது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் அந்த இடத்துல வந்து தூங்குறது. இயேசு வந்து தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்கிறாரு, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவங்களால ஜெபிக்க முடியல, அவங்களுக்கு தூக்கம் தான் முக்கியமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு என்ன சூழ்நிலையில் சென்றிருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டைமில் கூட பாருங்கள், அவ்வளோ சொன்னார் அவர் சீஷர்களுக்கு, வேலை வந்து விட்டது, எல்லாமே நடக்க போகிற காரியங்கள்லாம் முன்னறிவித்தார். ஆனாலும் அவங்களால வந்து தூங்காமல் ஜெபிக்க முடியல.